கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, ஈதுல் அத்ஹாவுடைய இந்த சந்தர்ப்பத்தில் ஈதுல் அத்ஹாவும் சரி, அல்லாஹ் நமக்கு வழங்கிய இன்னொரு பெருநாள் ஈதுல் ஃபித்ரும் சரி, இந்த இரண்டு பெருநாட்கள் நமக்கு தரக்கூடிய ஒரு சில பாடங்கள், சில படிப்பினைகள் என்ன என்பதை நான் இந்த உரையில் எடுத்துரைக்க விரும்புகிறேன். அன்பானவர்களே, இந்த இரண்டு பெருநாட்களும் நமக்கு நினைவூட்டக்கூடிய ஒரு பாடம்தான், ஒரு படிப்பினை தான். அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட ஒவ்வொரு மனிதனும், மாறாக ஒவ்வொரு அல்லாஹுடைய படைப்பும், ஒவ்வொரு மனிதனும் இறையச்சத்தின் வாழ்க்கை வாழ வேண்டும், பயபக்தியான வாழ்க்கையை, தக்வாவுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கிற ஒரு பாடத்தை இந்த இரண்டு பெருநாட்களும் நமக்கு நினைவூட்டுகிறது. ஈதுல் ஃபித்ர் பொறுத்தவரையில் கடமையான நோன்பை முடித்துவிட்டு தான் ஷவ்வால் முதல் பிறையில் நாம் நினைச்சுகிறோம், ஈதுல் ஃபித்ரை கொண்டாடுகிறோம். எந்த வணக்கத்தை, நோன்பென்கிற கடமையை முடித்துவிட்டு நாம் ஈதுல் ஃபித்ரை கொண்டாடுகிறோமோ அந்த வணக்கத்தை குறித்து அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது, லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வாவை அடைய வேண்டும், இறையச்சத்தை அடைய வேண்டும் என்பதற்காக தான் அல்லாஹ் உங்கள் மீது நோன்பை விதித்திருக்கிறான் என்று குறிப்பிடுகிறான். அதே நேரத்தில் ஈதுல் அத்ஹா என்கிற பெருநாள் பொறுத்தவரையில் இது குர்பானி என்கிற வணக்கத்தோடு இணைந்து வரக்கூடிய ஒரு பெருநாளாகும். அந்த குர்பானியை குறித்து, அந்த வணக்கத்தை குறித்து அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது, லன் யனாலல்லாஹ லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாகின் யனாலுஹு தக்வா மின்கும், நீங்கள் குர்பானி தரக்கூடிய அந்த கால்நடைகளுடைய இரத்தமோ அல்லது அந்த கால்நடைகளுடைய மாமிசமோ அல்லாஹ்வை சென்றடைவதில்லை, மாறாக அல்லாஹ்வை சென்றடைவதெல்லாம் உங்களுடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய தக்வா தான், இறையச்சம் தான், பயபக்தி தான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். ஆக ஈதுல் ஃபித்ர் என்கிற அந்த பெருநாள் நோன்புக்கு பிறகு வருகிறது. ஈதுல் அத்ஹா என்கிற இந்த பெருநாள் குர்பானி என்கிற வணக்கத்தோடு சேர்ந்து வருகிறது. இந்த வணக்கங்கள் எல்லாமே இறையச்சத்தை நாம் பெற வேண்டும், தக்வாவை அடைய வேண்டும் என்பதற்காக தான் விதிக்கப்பட்டிருக்கின்றன என்பதை குர்ஆன் தெளிவாக சொல்கிறது. ஆகவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த தக்வாவை மக்களுக்கு இந்த பெருநாள் சமயத்திலே நினைவூட்டினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையின் இறுதி ஜுல்ஹஜ் மாதத்திலே தன்னுடைய ஹஜ்ஜை நிறைவேற்றினார்கள். அந்த ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றும் காலத்தில் பெருநாளுக்கு ஒரு நாள் முன்பு அரஃபா தினமன்று அரஃபா மைதானத்திலே உரை நிகழ்த்துவது சுன்னத்தான ஒரு காரியம், நபி வழி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபா மைதானத்தில் உரை நிகழ்த்தும் பொழுது அந்த உரையை இறுதி பேருரை என்று சொல்வார்கள். அரபியில் ஹுதுபத்து ஹஜ்ஜத்தில் வதா, ஹஜ்ஜத்துல் வதாவுடைய பேருரை என்று சொல்வார்கள். அந்த இறுதி பேருரையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முக்கியமான பல விஷயங்களை, இஸ்லாத்தின் அழைப்பின் சாரம்சத்தை மக்களுக்கு நினைவூட்டினார்கள். அதில் ரசூல் அவர்கள் சொன்ன முக்கியமான ஒரு விஷயம்தான், லா ஃபضل لعربي على عجمي ولا لعجمي على عربي ولا لأبيض على أسود ولا لأسود على أبيض إلا بالتقوى. அரபிக்கு அரபி அல்லாதவர் மீது எந்தவித சிறப்பும் இல்லை, அரபி அல்லாதவருக்கு அரபி மீது எந்தவித மேன்மையும் சிறப்பும் இல்லை, வெள்ளையருக்கு கருப்பர் மீது எந்த ஒரு சிறப்பும் கிடையாது, கருப்பருக்கு வெள்ளையர் மீது எந்த ஒரு சிறப்பும் கிடையாது, இல்லா பித்தக்வா, தக்வாவின் அடிப்படையில் தானே தவிர. அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பார்வையில் ஒரு மனிதருக்கு மற்றொரு மனிதர் மீது சிறப்பு மேன்மை வழங்குவதாக இருந்தால் இறையச்சத்தின் அடிப்படையில் தான், தக்வாவின் அடிப்படையில் தான் அந்த சிறப்பு வழங்கப்படும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதே ஈதுல் அத்ஹா சந்தர்ப்பத்தில் மக்களுக்கு நினைவூட்டினார்கள். ஆக அன்பானவர்களே, இந்த தக்வாவை நஃப்ஸுக்கு சொல்லித் தருவது, நம்முடைய ஆன்மாவுக்கு, நம்முடைய நஃப்ஸுக்கு அந்த இறையச்சத்தை ஊட்டுவது, தன்னுடைய நஃப்ஸை பக்குவப்படுத்தி பயபக்தியான வாழ்க்கை வாழ வைப்பது, இந்த முஜாஹதா, இந்த போராட்டம் தான் நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையின் சாரம்சம். இது ஒவ்வொரு நாள் நாம் செய்ய வேண்டிய கடமை. முஜாஹதத்து நஃப்ஸ், நஃப்ஸுக்கு எதிராக போராடுவது. நஃப்ஸில் பலவிதமான ஊசலாட்டங்கள், பலவிதமான தீய எண்ணங்கள் வரும். அதை தொடர்ந்து போராடி தன்னுடைய நஃப்ஸை பக்குவப்படுத்துவது, தக்வாவுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து பயணிப்பது, இதுதான் ஒவ்வொரு நாள் நாம் செய்ய வேண்டிய கடமையாகும். ஆகவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பக்ரா அத்தியாயத்திலே தாலூத் அவர்கள் ஜாலூத்துக்கு எதிராக போர் செய்ததை குறித்து பேசும் பொழுது, தாலூத் என்பவர் பெரிய ஒரு பனி இஸ்ராயீலை சார்ந்த ஒரு பெரிய அரசர்.
அந்த தாலூத் என்கிற அரசரின் படையில்தான் தாவூத் அலைஹிஸ்ஸலாமும் ஒரு மாவீரனாக, ஒரு சிப்பாயாக இருக்கிறார்கள். ஜாலூத் என்கிற ஒருவனுக்கு எதிராக அந்த போர் நடந்தது. அந்த சமயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மக்களை சோதிக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு கட்டளையை சொன்னான். என்ன கட்டளை என்றால், கடந்து போகும் பொழுது, போருக்காக வேண்டி புறப்பட்டு போகும் அந்த போர் வீரர்கள் கடந்து போகும் பொழுது ஒரு ஆறு வரும். அந்த ஆறில் தண்ணீர் இருந்தாலும் கூட ஓரளவுக்கு, தாகத்துக்காக வேண்டி ஓரளவுக்கு தண்ணீர் குடிக்க வேண்டுமே தவிர அதிகமாக தண்ணீர் அருந்தக்கூடாது. அவர்கள் தண்ணீர் அருந்தினால் அல்லாஹ்வுக்கு எந்தவித நஷ்டமும் கிடையாது, எந்தவித கஷ்டமும் கிடையாது. ஆனால் அல்லாஹ்வுடைய சோதனை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சோதனையாக இந்த கட்டளை அவர்களுக்கு சொல்லப்பட்டது. அதிகமாக தண்ணீர் அருந்தக்கூடாது, ஒரு மிடக்கு 2 மிடக்கு இணைச்சிக்கலாம், தாகத்தை தணிப்பதற்காக குடித்துக் கொள்ளலாம். ஆக இந்த கட்டளையை மக்களுக்கு சொல்லப்பட்டது. ஆனால் மக்களில் ஒரு சாரார் அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று என்ன செய்தார்கள், தன்னுடைய நஃப்ஸை கட்டுப்படுத்தி கொண்டு அதிகமாக தண்ணீர் அருந்தலாம் என்று நஃப்ஸ் சொல்லும், இருந்தாலும் அல்லாஹ்வுடைய கட்டளை தாகத்தை தணிப்பதற்கு ஓரளவுக்கு குடிப்பதுதான் அல்லாஹ்வுடைய கட்டளை என்று யார் தன்னுடைய நஃப்ஸை கட்டுப்படுத்தி கொண்டார்களோ அவர்கள் வெற்றி பெற்றார்கள். யார் அல்லாஹ்வுடைய கட்டளை மீறி அதிகமாக தண்ணீர் அருந்தினார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய பேச்சை மீறி விட்டார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறான். இது எல்லாமே அல்லாஹ்வுடைய டெஸ்டிங், அல்லாஹ்வுடைய சோதனை. ஆக அல்லாஹ்வுடைய சோதனைக்கு மத்தியில் தான் நம்முடைய இந்த உலக வாழ்க்கையே அமைந்திருக்கிறது. ஒவ்வொரு நாள் நன்மையை கொண்டு அல்லது தீமையை கொண்டு அல்லாஹ் நம்மை சோதிப்பான். அந்த சோதனையின் பொழுது நஃப்ஸை நாம் என்ன செய்ய வேண்டும், கட்டுப்படுத்த வேண்டும், மனோ இச்சையை பின்பற்றக்கூடாது. இதுதான் நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையின் சாரம்சமாகும். இதைதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய குடும்பத்தினர்களின் வாழ்க்கை நமக்கு தரக்கூடிய பாடமும் கூட. ஆகவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை குறித்து சொல்லும் பொழுது, وَإِذِ ابْتَلَى إِبْرَاهِيمَ رَبُّهُ بِكَلِمَاتٍ فَأَتَمَّهُنَّ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் பல கட்டளைகளை கொண்டு சோதித்தான். ஒரு முறை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு காஃபிர்களை போய் இஸ்லாத்தின்பால் அழையுங்கள் என்று சொன்னான். ஊரே அவர்களுக்கு எதிராக நின்றது. அரசனை சென்று இஸ்லாத்தின்பால் அழையுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். அதையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்தார்கள். ஒரு கட்டத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய மனைவி ஹாஜரையும் கை குழந்தையாக இருக்கக்கூடிய இஸ்மாயிலையும் போய் மக்காவில் ஆள் இல்லாத அந்த காட்டிலே போய் விட்டு வரும்படி சொன்னான். அதையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நிறைவேற்றினார்கள். ஒரு கட்டத்தில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ஓடி விளையாடக்கூடிய வயதை அடைந்த பொழுது அல்லாஹ்வுக்காக தன்னுடைய சொந்த பிள்ளையை இஸ்மாயிலை அறுத்து பலியிடும்படி சொன்னான். அதையும் செய்ய அவர்கள் முற்பட்டார்கள். இப்படி எத்தனையோ கட்டளைகளை கொண்டு அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை சோதித்தான். அவர்கள் நஃப்ஸ் சொல்வதை, அவர்களுடைய மனோ இச்சை சொல்வதை கேட்கிறார்களா அல்லது ரப்பு சொல்வதை கேட்கிறார்களா? ஒவ்வொரு டெஸ்டிங்கிலும், அந்த ஒவ்வொரு சோதனையிலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நஃப்ஸ் சொல்வதை தூக்கி எறிந்துவிட்டு அல்லாஹ் சொல்வதை முன்னிலைப்படுத்தி அந்த சோதனையில் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். ஆக அன்பானவர்களே, இதுதான் நம்முடைய ஒவ்வொரு நாள் நாம் செய்ய வேண்டிய கடமையாகும். இது லேசுப்பட்ட காரியம் கிடையாது, அவ்வளவு சுலபமான காரியம் கிடையாது. நஃப்ஸுக்கு எதிராக போராடுவது. முஹம்மத் பின் முன்கதிர் என்கிற ஒரு பெரிய மார்க்க அறிஞர் அவர்கள் சொல்கிறார்கள், ஜஹத்து நஃப்ஸி 40 சனதன் ஹத்தா இஸ்தகாமத். ஏறக்குறைய 40 வருடங்கள் நான் நஃப்ஸுக்கு எதிராக முஜாஹதா போராட்டம் செய்தேன். 40 வருடங்கள் போராடிய பிறகுதான் நஃப்ஸ் என்னுடைய கண்ட்ரோலில் வந்தது. ஆக அவ்வளவு சுலபமான காரியம் கிடையாது. ஒவ்வொரு முறை நம்முடைய நஃப்ஸ் இபாதத் செய்வதில் சோம்பல்தனம் காட்டும். வேண்டாம், அடுத்து செய்யலாம், இப்போதானே இளமை பருவம், வாலிப பருவம், முதுமை அடைந்த பிறகு தொழுகை நிலை நாட்டிக் கொள்ளலாம், இப்போது விட்டுவிடலாம் என்றெல்லாம் இபாதத் செய்வதில் நமக்கு சோம்பல்தனத்தை ஏற்படுத்தும் நஃப்ஸ். அல்லது ஹராம் ஹலால் என்கிற அல்லாஹ்வுடைய சட்டங்களை பேணி நடக்கக்கூடிய விஷயத்தில் நஃப்ஸ் என்ன செய்யும், ஊசலாட்டங்களை ஏற்படுத்தும். ஒரு முறை செய்து கொள், அடுத்த முறை பார்க்கலாம், இன்னும் சில நாட்கள் வரை செய்து கொள், அடுத்து திரிந்து கொள்ளலாம், அடுத்து தக்வாவை அடைந்து கொள்ளலாம் என்று ஒவ்வொரு முறையும் நஃப்ஸ் நம்மை வழிகெடுக்க முயற்சி செய்யும். அந்த போராட்டத்தில் நாம் நஃப்ஸ் சொல்வதை கேட்காமல் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை முன்னிலைப்படுத்துவதுதான் ஒரு முஸ்லிமுடைய கடமையாகும். ஆகவேதான் ரசூல் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்கிறார்கள், உண்மையான மூமின் யாரெனில் அவருடைய நாவாலும் கரத்தாலும் சக மனிதர்கள் பாதுகாப்பில் இருக்க வேண்டும். உண்மையான முஜாஹித், போராளி, போராட்டம் செய்யக்கூடியவர் யாரெனில் யார் தன்னுடைய நஃப்ஸுக்கு எதிராக போராட்டம் செய்கிறாரோ அவர்தான். உண்மையான முஹாஜிர் யாரெனில் யார் அல்லாஹ் தடுத்த ஹராமான காரியங்களை விட்டு விடுகிறாரோ அவர்தான் உண்மையான முஹாஜிர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆகன்பானவர்களே,
இரண்டு பெருநாட்களை ஒட்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தரக்கூடிய மிக முக்கியமான பாடம் தான் நஃப்ஸுக்கு எதிராக போராட வேண்டும், முஜாஹதத்து நஃப்ஸ் செய்ய வேண்டும், தக்வாவை அடைய வேண்டும், பயபக்தி அடைய வேண்டும். இரண்டாவது மிக முக்கியமான பாடம் தான் அன்பானவர்களே, இரண்டு பெருநாட்களும் சேர்ந்து நமக்கு சொல்லித்தரக்கூடிய இன்னொரு பாடம் தான் சக மனிதர்களுக்கு இயன்றவரை உதவி செய்ய வேண்டும். குறிப்பாக மிஸ்கீன்கள், ஏழை எளிய மக்கள், மிஸ்கீன்களுக்கு இயன்றவரை உதவி செய்வது தொடர்ந்து நாம் செய்யக்கூடிய ஒரு வணக்கமாக இருக்க வேண்டும். வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு நன்மையான காரியமாக இருக்க வேண்டும். ஈதுல் ஃபித்ர் பொறுத்தவரையில் தொழுகைக்கு முன்பாக மிஸ்கீன்களுக்கு தர வேண்டிய அந்த ஃபித்ரா என்கிற சதகாவை தராமல் நாம் நினைக்கக்கூடாது, தொழுகைக்கு வரக்கூடாது. அந்த சதகாவை குறித்து, ஃபித்ராவை குறித்து ரசூல் சொல்லும் பொழுது துஹ்ரத்தன் லிஸ்ஸாயிமி வ துஅமத்தன் லில்மசாகீன், நோன்பாளியை சுத்தம் செய்வதற்காகவும் மிஸ்கீன்களுக்கு உணவளிப்பதற்காகவும் தான் இந்த ஃபித்ரா என்கிற சட்டம் என்று ரசூல் அவர்கள் சொல்கிறார். ஆக ஈதுல் ஃபித்ர் என்கிற அந்த பெருநாள் தான தர்மத்துக்கு பிறகுதான் வருகிறது. அதேபோல் ஈதுல் அத்ஹா என்கிற பக்ரீதுடைய பெருநாளை எடுத்துக்கொண்டாலும் நாம் செய்யக்கூடிய குர்பானியில் அந்த மாமிசத்தை நாம் என்ன செய்யலாம், நம்முடைய வீட்டு மக்களுக்காகவே நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம், தவறு கிடையாது. ஆனால் சிறந்த வழிமுறை என்ன, தனக்காக தன்னுடைய குடும்பத்துக்காக மாமிசத்தின் ஒரு பகுதி, தன்னுடைய உறவினர்களுக்கு அன்பளிப்பாக கிஃப்டாக தருவதற்கு ஒரு பகுதி, ஏழை மக்களுக்கு சதகாவாக தர்மமாக தருவதற்கு மாமிசத்தின் ஒரு பகுதி என்று மூன்றாக பிரிப்பது முஸ்தஹப், சிறந்த வழிமுறையாகும். மதீனா வாழ்க்கையில் ஒரு வருடம் கடுமையான பஞ்சம், உணவுக்கு சோறுக்கு வழி கிடையாது பல பேருக்கு. அப்படிப்பட்ட பஞ்சத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த சந்தர்ப்பத்தில் பக்ரீத் வந்தது, ரசூல் சொன்னார்கள் 3 நாட்களுக்கு மேல் மாமிசத்தை வீட்டில் வைக்கக்கூடாது, ஸ்டாக் செய்து வைக்கக்கூடாது. 3 நாட்களுக்கு மேல் வைக்கக்கூடாது என்று சொன்னால் கட்டாயம் சஹாபா என்ன செய்வார்கள், 3 நாட்கள் எவ்வளவு சாப்பிட முடியுமோ அவ்வளவு வைத்துக்கொண்டு அதிகப்படியான மாமிசத்தை ஏழைகளுக்கு வழங்குவார்களா இல்லையா? ஆக ஏழைகளுக்கு அந்த மாமிசம் போய் சேர வேண்டும் என்பதற்காக ரசூல் சொன்னார்கள் 3 நாட்களுக்கு மேல் மாமிசத்தை வீட்டில் வைக்கக்கூடாது. அந்த பஞ்சம் ஏற்பட்ட வருடம் ரசூல் சொன்ன சட்டம் அது, கியாமத் வரை சொன்ன சட்டம் கிடையாது. ஆக பாருங்கள், ஈதுல் ஃபித்ரும் சரி ஈதுல் அத்ஹாவும் சரி, மிஸ்கீன்களை ஏழை மக்களை நாம் மறந்துவிடக்கூடாது, தொடர்ந்து அவர்களுக்கு நம்மால் இயன்ற உதவிகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்கிற பாடத்தை இந்த 2 பெருநாட்களும் நமக்கு சொல்கிறது. ஆக இந்த இஸ்லாத்தின் தனித்துவம் மிக்க இந்த பாடங்கள், இஸ்லாத்தின் இந்த சிறப்பம்சங்கள், இஸ்லாம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய இந்த அழகான சட்டத்திட்டங்கள், இதை நாம் அறிந்து வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதோடு சக மக்களுக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும், இதை எடுத்துரைக்க வேண்டும். குறிப்பாக நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த காலம், நம்முடைய நாட்டின் நிலைமைகள் நமக்கு தெரியும். குறிப்பாக இந்த தேர்தலுக்கு பிறகு சில மாநிலங்களில், சில ஸ்டேட்ஸில் எப்படிப்பட்ட நெருக்கடியில் இந்த ஈதுல் அத்ஹாவை முஸ்லிம்கள் கொண்டாடுகிறார்கள் என்பதை நாம் அறிவோம், பார்த்திருப்போம். இப்படிப்பட்ட கால சூழ்நிலையில் இஸ்லாத்தின் இந்த அழகான சட்டத்திட்டங்களை, இஸ்லாத்தின் இந்த பாடங்களை, இந்த இஸ்லாத்தின் அழகான போதனைகளை மக்களுக்கு இயன்ற வரை நாம் எடுத்து சொல்ல முயற்சிக்க வேண்டும். குறிப்பாக இந்த காலத்தில் உள்ள இந்த சோஷியல் மீடியா, இந்த ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் போன்ற வழிமுறைகளை எல்லாம் பயன்படுத்தி எங்கு மக்கள் அதிகமாக இதை தீமைக்காக வேண்டி, தீய விஷயங்களை பரப்புவதற்காக வேண்டி பயன்படுத்துகிறார்களோ, அதே சோஷியல் மீடியாவை நாம் என்ன செய்ய வேண்டும், இஸ்லாத்தை எடுத்துரைப்பதற்காக, நன்மைக்காக வேண்டி பயன்படுத்தி இஸ்லாத்தை மக்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும். அவ்வாறு நாம் பரவலாக செய்து வந்தால் அதற்குரிய குறைந்தபட்ச நன்மைதான். யாரும் இஸ்லாத்தை குறித்தும் முஸ்லிம்களை குறித்தும் தவறாக யோசிக்க மாட்டார்கள். நெகட்டிவான பிரச்சாரம் செய்யப்பட்டால், இஸ்லாத்தை குறித்து முஸ்லிம்களை குறித்து தவறாக இது சித்தரிக்கப்பட்டால், அந்த சமயம் பெரும்பாலான மக்கள் இஸ்லாத்தை சரியான பார்வையோடு பார்ப்பார்கள், முஸ்லிம்களை சரியான பார்வையோடு குறைந்தபட்சம் பார்ப்பார்கள். அந்த அடிப்படைக்காக வேண்டியாவது நாம் என்ன செய்ய வேண்டும், இஸ்லாத்தை அறிமுகப்படுத்தக்கூடிய அந்த பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அந்த நர்பாக்கியத்தை தருவானாக. இறுதியாக அன்பானவர்களே, இந்த ஈதுல் அத்ஹா பெருநாளுக்கு அடுத்து வரக்கூடிய 3 நாட்கள், பிறை 11, 12, 13, இந்த 3 நாட்களும் சொல்ல போனால் நமக்கு என்னதான், பெருநாள் தான். 4 நாட்கள் தொடர்ந்து என்னது, ஈதுல் அத்ஹா என்கிற பெருநாட்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் சொல்லும் பொழுது, அடுத்து வரக்கூடிய பிறை 11, 12, 13 இதை ஐயாமுத் தஷ்ரீக் என்று சொல்வார்கள். இந்த ஐயாமுத் தஷ்ரீக் என்பது ஐயாமு அக்லின் வ ஷுர்பின் வ திக்ரில்லாஹ், இது உண்ண வேண்டிய, பருக வேண்டிய, அதிகம் ஜிக்ரு, தக்பீர் சொல்ல வேண்டிய நாட்கள் என்று ரசூல் அவர்கள் சொன்னார்கள். ஆகவேதான் அன்பானவர்களே, இந்த பெருநாட்களில், இந்த 4 நாட்களில் நோன்பு நோற்பது ஹராம். இது உண்ண வேண்டிய, பருக வேண்டிய, கொண்டாட வேண்டிய நாட்கள் என்று ரசூல் அவர்கள் சொன்ன காரணத்தினால்
இந்த நாட்கள் என்ன செய்யக்கூடாது? நோன்பு நோக்கக்கூடாது. ஹாஜிகளை தவிர ஹஜ்ஜு செய்யக்கூடியவர்கள், ஹஜ்ஜு தமத்து என்கிற ஹஜ்ஜும் ஹிரான் என்கிற ஒரு ஹஜ்ஜும் உண்டு. அந்த 2 வகையான ஹஜ்ஜு செய்யக்கூடிய ஹாஜிகளுக்கு ஹதி என்கிற பெயரில் குர்பானி கொடுப்பது அவசியம். நாம் இங்கு குர்பானி தருகிறோம். ஹஜ்ஜு செய்யக்கூடியவர்களும் என்ன செய்வார்கள்? ஹஜ்ஜுடைய ஒரு கடமையாக குர்பானி ஹதி என்கிற விலங்கை அறுப்பார்கள். அந்த குர்பானிக்கு பெயர் ஹதி. அந்த குர்பானி தரக்கூடிய வசதி யாருக்கு இல்லையோ அந்த ஹாஜிகளை குறித்து அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், ஹதி தருவதற்கான, குர்பானி தருவதற்கான வசதி இல்லை என்றால் 3 நாட்கள் ஹஜ்ஜு செய்யும் பொழுது மக்காவில் இருந்து கொண்டே 3 நாட்கள் நோன்பு நோக்க வேண்டும். வீடு திரும்பிய பிறகு 7 நாட்கள் நோன்பு நோக்க வேண்டும். 10 நாட்கள் நோன்பு நோற்றால் அந்த குர்பானிக்கு ஈடாக அந்த வணக்கம் அமையும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். ஆக ஹாஜிகள் என்ன செய்யலாம்? மினாவில் இருக்கும் பொழுது இந்த 3 நாட்கள் நோன்பு நோக்கலாம். மற்றவர்கள் நோன்பு நோக்கக்கூடாது, ஹராமாகும். ஆக இது பெருநாள் தொடர்ந்து 4 நாட்களும் நமக்கு ஈதுடைய நாட்கள் தான், உண்ண வேண்டிய பருக வேண்டிய நாட்கள் தான். ஆக இந்த ஈதுடைய நாட்களிலே நமக்காக நாம் எப்படி குர்பானி கொடுத்து மாமிசத்தை எடுத்துக்கொள்கிறோமோ, மிஸ்கீன்களுக்கும் நாம் அந்த சதகாவாக மாமிசத்தை தர வேண்டும். அவ்வாறு அந்த மாமிசத்தை சதகாவாக தரும் பொழுது முஸ்லிம்கள், முஸ்லிம் அல்லாதவர்கள் என்று நாம் பாரபட்சம் பார்க்க தேவையில்லை. யாராக இருந்தாலும் தாராளமாக நீங்கள் என்ன செய்யலாம்? மாமிசத்தை தரலாம். சொல்ல போனால் இதன் மூலியமாக நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய பெருநாளிலே நாம் காசு பணத்தை வீணாக்க மாட்டோம், பிறரை கஷ்டப்படுத்தக்கூடிய வேலைகளை செய்ய மாட்டோம், பிறரை சிரமப்படுத்தக்கூடிய வேலைகளை செய்ய மாட்டோம், பொருளாதாரத்தை வீணாக்கக்கூடிய வேலைகளை செய்ய மாட்டோம். மாறாக நம்முடைய பெருநாட்களில் நாம் செய்யக்கூடிய செலவினங்களும் மிஸ்கீன்களுக்கு போய் சேரும், மிஸ்கீன்களுக்கு அது நன்மை சேர்க்கும், சமூகத்துக்கு நன்மை சேர்க்கும் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? மக்களுக்கு காட்ட வேண்டும். இறுதியாக அன்பானவர்களே, நாம் ஏற்கனவே சொன்னது போல் நாம் யாரையும் தன்னுடைய பெருநாட்கள் நினைக்கக்கூடாது, சிரமப்படுத்தக்கூடாது. அந்த வகையில் ஈதுல் அத்ஹாவுடைய இந்த சந்தர்ப்பத்தில் குர்பானி தருகிறோம். அந்த குர்பானி மூலியமாக என்ன செய்யக்கூடாது? யாரையும் சிரமப்படுத்தி விடக்கூடாது. மக்கள் நடமாடும் பகுதியிலே அறுப்பது, அல்லது அறுத்த பிறகு அதனுடைய இரத்தத்தை மக்கள் நடமாடும் பகுதியிலே விட்டு விடுவது, அல்லது அறுத்து முடித்த பிறகு அதனுடைய கழிவை கொண்டு வந்து மக்கள் நடமாடும் பகுதியில் போட்டு விடுவது என்றெல்லாம் தவறான விஷயங்களை செய்யாதீர்கள். இஸ்லாம் நமக்கு சுத்தம் சுகாதாரத்தை போதிக்கிறது. சுத்தம் சுகாதாரத்தை கடைபிடிப்பதோடு தன்னுடைய இந்த மகத்தான கடமையை நாம் பூர்த்தி செய்ய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை தருவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வணக்க வழிபாடுகளை அங்கீகரிப்பானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய இந்த பெருநாளுடைய வணக்கங்களை அங்கீகரிப்பானாக, கபூல் செய்வானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பெருநாட்களை உண்மையிலே நமக்கு சந்தோஷத்தை, மகிழ்ச்சி தரக்கூடிய நாட்களாக ஆக்கி அருள் புரிவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது நாட்டிலே எல்லோருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுகமான, நிம்மதியான, அமைதியான வாழ்க்கையை வழங்குவானாக. சண்டை சச்சரவு போன்ற குழப்பங்களை விட்டு, ஃபித்னாக்களை விட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் நாட்டு மக்களை, நம் அனைவரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாப்பானாக. இறுதியாக அன்பானவர்களே, இந்த பெருநாளுடைய சமயத்தை பயன்படுத்தி கொண்டு உறவினர்கள், நண்பர்கள் யாராக இருந்தாலும் சரி, நமக்கு மத்தியில் மனஸ்தாபங்கள் இருந்தால், ஏதாவது சின்ன சின்ன சண்டைகள் இருந்தால், இந்த பெருநாளுடைய சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு சலாம் சொல்லி அவர்களை சந்தித்து பேச நாம் என்ன செய்ய வேண்டும்? முயற்சிக்க வேண்டும். யார் சலாம் சொல்லி முந்திக் கொள்வார்களோ அவர்கள் அல்லாஹ்விடத்தில் மிக சிறந்தவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போல பள்ளி வாசலுடைய நிர்வாகம் தொடர்பான விஷயங்கள், பள்ளிவாசலில் நடக்கக்கூடிய பணிகள் தொடர்பான விஷயத்தில் யாருக்காவது மனஸ்தாபம், ஏதாவது கோபம் இருந்தால் அல்லாஹ்வுக்காக மன்னித்து பள்ளிவாசலுடைய பணிகள், மார்க்க பணிகள் அனைத்திலும் எல்லோரும் சேர்ந்து பயணிக்கக்கூடிய மக்களாக, பரஸ்பரமாக சகோதரத்துவத்தோடு பயணிக்கக்கூடிய மக்களாக நாம் இருப்போமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அந்த பாக்கியத்தை தருவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.